41 பேர் பலியான கரூர் துயர சம்பவத்தில் காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை வெளியான நிலையில் உயிர் சேதம் நிகழும் என முன்கூட்டியே எச்சரித்தும் புசியானந்த் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் காதிலேயே வாங்கவில்லை என குறிப்பிட்டிருப்பது பகீர் கிளப்பியுள்ளது. அரசியல் பலத்தை காட்ட வேண்டும் என்றே விஜய் காலதாமதம் செய்ததுதான் மக்கள் சோறு தண்ணீர் இல்லாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி பலியாக காரணம் என எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே கருப்பு நாளாக தாங்க முடியாத துயரமாக மாறிவிட்டது. விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அநியாயமாக கூட்ட நெரிசலில் மிதிபட்டு 41 உயிர்கள் பலியான கொடூர நிகழ்வுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது. பெற்ற குழந்தைகளை பிள்ளைகளை இழந்து நிற்கும் அந்த குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் சொல்வது என்பதும் மிக பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நிலையில் கரூர் சம்பவம் குறித்து காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் விஜயின் கரூர் பிரச்சாரத்திற்கு 500 போலீஸ் பாதுகாப்பில் இருந்ததாக குறிப்பிட்டிருப்பதோடு பிற்பகல் 12 மணிக்கு விஜய் கரூர் வர இருப்பதாக சொன்னதால் காலை 10 மணியில் இருந்தே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வரத் தொடங்கியதாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் கூட்டம் அதிக அளவில் கூடியதால் வேலுசாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோவில் ஜங்ஷன், திருக்காம்புலியூர் ரவுண்டானா ஆகிய இடங்களில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எனவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவினர் கொடுத்த கடிதத்தில் 10,000 பேர்தான் வருவார்கள் என குறிப்பிட்டிருந்த நிலையில் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் வந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 12 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு மாலை 4:45 மணிக்கு தான் விஜயின் பிரச்சார வாகனம் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம் பாளையம் பகுதிக்கு வந்து சேர்ந்தது எனவும் வேண்டுமென்றே அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தி காலதாமதம் செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் பல்வேறு இடங்களில் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி நிபந்தனைகளை மீறி முனியப்பன் கோவில் ஜங்ஷன் அருகே ராங் ரூட்டில் விஜயின் பிரச்சார வாகனத்தை இயக்கி இடையூறு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் வழியெல்லாம் வேண்டுமென்றே வாகனத்தை நிறுத்தி விஜய் காலதாமதம் செய்ததாக குறிப்பிட்டிருப்பதோடு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டத்தை கூட்டி மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அசாதாரண சூழல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தாவேகாவின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்திடமும் மற்றும் சிடிஆர் நிர்மல் குமார் ஆகியோரிடமும் எச்சரித்த போது கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தாவேகா நிர்வாகிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் அறிவுறுத்தலை மீறி கூட்டத்திற்கு வந்தவர்கள் அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கூட்டம் அதிகமாகி கடைகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த சரிவான தகர கொட்டகைகளிலும் மரங்களின் மீதும் ஏறி தொண்டர்கள் அமர்ந்திருந்த நிலையில் தகர கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்தும் கீழே விழுந்ததால் கீழே நின்றிருந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் மீது விழுந்ததில் பெரும்பாலானவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதெனவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிக்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டு இருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது கட்டாய நிபந்தனையாக இருந்தும் அதிக மக்கள் கூட்டத்தை கூட்டி தனது அரசியல் பலத்தை பறைசாற்ற வேண்டும் என திட்டமிட்டு விஜய் கரூருக்கு வருவதை 4 மணி நேரத்திற்கு தாமதப்படுத்தியதாக கூறியுள்ள காவல்துறை நீண்ட நேரமாக காத்திருந்து போதுமான தண்ணீர், மருத்துவ வசதி இல்லாமல் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் உடல்நிலையில் சோர்வு ஏற்பட்டதெனவும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்ததாகவும் ஏராளமானவர்கள் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது.
இதேபோல நாமக்கல்லிலும் வேண்டுமென்றே விஜய் தாமதப்படுத்தியதாக குற்றம் சாட்டி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் உரிய பாதுகாப்பை கொடுத்த போதும் தொண்டர்களை ஒழுங்குபடுத்த முடியாத சூழல் ஏற்பட்டதெனவும், சிலர் அங்கே இருந்த ஷியாமலா மருத்துவமனையின் பெயர் பலகையில் ஏறி நின்று அந்த பெயர் பலகை சரிந்து பொதுமக்கள் மீது விழுந்து பலருக்கும் காயம் ஏற்பட்டதெனவும் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே விஜய் வருவதை 4 மணி நேரத்திற்கு மேலாக தாமதப்படுத்தியதால் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாமலும், வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்து போதிய மருத்துவ வசதி இல்லாமலும் மக்களுக்கு உடல்நிலை சோர்வு ஏற்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.